கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து நிதானிப்போம். இயேசு கிறிஸ்துவுடனே கூட இரு கள்வர்கள் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அவர்கள் இருவரும் தான் செய்த தவறுக்காக சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பாவம் செய்யாதவராக, குற்றமில்லாதவராக இருந்தும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இரு கள்வர்களில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறான், இன்னொருவன் அவரை ஏற்றுக்கொள்கிறான். அந்த சம்பவத்தை வாசிப்போம். லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவை அறியாதவன், வாழ்நாள் எல்லாம் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவனாகி அந்த கல்வியில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். தான் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்பதனையும் அறிகிறான். இவரிடத்தில் பாவம் இல்லை எனவும் இவர் மீண்டும் உயிரோடு வருவார் எனவும் விசுவசிக்கிறான். அப்படி விசுவசித்த இவன் சிலுவையில் அறிக்கை செய்கிறான். இப்பொழுது இவன் உண்மையிலேயே மனம் திரும்பி விட்டான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு அநேகர் பூமியில் அவரை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் அவர் யார் அப்படின்னு அறிய வேண்டிய விதத்தில் அறியலை. நம்மிடத்தில் பாவம் உண்டு அப்படிங்கிறத அவர்கள் உணர்வதே கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் அப்படிங்கிறத விசுவசிக்கிறது இல்லை. அநேகரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இகழ்றாங்க, திட்டுறாங்க. சிலுவையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியல அப்படின்னு பரியாசம் பண்ணுறாங்க. அவருடைய உபதேசங்களை அசட்டை பண்ணுறாங்க. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்படாத ஒரு கள்வன், அவருடைய உபதேசத்தை கேட்காத ஒரு கள்வன் இங்கே என்ன சொல்லுகிறான்? நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியானால் பாவத்தின் சம்பளம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் தானே. நாம் எல்லோரும் ஆக்கினிக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். ஆக்கினிக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த பாவத்திலிருந்து, ஆக்கினியிலிருந்து நம்மை மீட்க அவர் நமக்காக பலியானார். அவர் நமக்காக பாடுபட்டு மரித்து நமக்காக ஒரு விடுதலையை உண்டாக்குனார். அவரை விசுவாசித்த நாம் மீண்டும் அதே பாவ வழியில உணர்வில்லாமல் நடக்கலாமா? கூடாது. உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்குள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்குள் ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். இன்றைக்கு ஒரு சிலர் தவறாக வேத வசனத்தை புரட்டுறாங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தா மட்டும் போதும், கிரியை செய்ய வேண்டாம், பாவம் செய்தாலும் பரலோகம் போகலாம், எவ்வளவு பாவம் செய்து துணிகரமாக வாழ்ந்தாலும் பெற்ற ரட்சிப்பை இழக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க நூதனமாக உபதேசம் செய்து மக்களை ஒரு வஞ்சக போதனைக்குள்ள வீழ்த்துறாங்க. இவர்கள் ஒரு மதிகேடர்கள். இவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டிய விதத்தில் அறியவே இல்லை அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மையான விஷயம். ஒரு காரியத்தை நல்லா ஒத்து பாருங்க. சிலுவையில் கள்வன் அடிக்கப்படுகிறான். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை அவன் கேட்டதே இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட கள்வனுக்கு அதுவே அவன் வாழ்க்கை முதலும் முடியுமா இருக்குது. அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் மனம் மாறினாலும் அவனால் மீண்டும் ஒரு கிரியையுள்ள, ஒரு சாட்சியுள்ள, வேதம் போதிக்கிற ஒரு வாழ்க்கையை பூமியில் வாழ வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடைக்காது. உதாரணமாக, பல தவறுகளை செய்தவன் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கும் ஒரு தூக்கு கைதி இறுதி நேரத்தில் சுவிசேஷத்தை கேட்டு உண்மையாகவே மனம் மாறினாலும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கிடைக்கத்தான் செய்யும். அவன் தேவன் போதித்தபடியான கிரியையுள்ள ஒரு வாழ்க்கை, நன்மைகள் செய்து பூமியில் வாழ வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுது. ஆனால் அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்புகிற பட்சத்தில்
அவர்களுக்கு மீட்பு உண்டு. அவர்கள் சூழ்நிலைகளை தேவன் அறிவார். ஒருவேளை தேவன் அவர்கள் மீது இறங்கலாம். ஆனால் நம்முடைய நிலை வேறு. இன்னைக்கு நம்முடைய நிலை அதுபோல இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட கள்வர்கள் நிலைமை வேறு. இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமை வேறு. நாம் அந்த கல்வினை போல ஏற்றுக்கொண்டால் போதும், ஒன்றுமே செய்ய வேண்டாம். எனில் ஒருவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சகலவித பொல்லாங்கிலே நடந்து பாவம் செய்து சந்தோஷமாக இருந்துவிட்டு சாகர தருவாயில் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவன் பரலோகம் போயிடுவானா? அப்படிப்பட்டவன் ஒரு காலம் பரலோகம் போக மாட்டான், போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகும் அவன் தன் கால் போன போக்கில் நடந்து பாவத்தில் நிலைத்திருந்தால் அவனுடைய முடிவு ஆக்கினியாக இருக்கும். அவன் தண்டனைக்கு பாத்திரமானவன். அவன் செய்த செயலுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் பரிசுத்தமாக வாழ வேண்டும். தேவனுடைய கற்பனையை கை கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அவனால் பரலோகம் போக முடியும். பாவத்தில் நிலைத்திருந்தால் அவன் நிச்சயமாக ஆக்கினி தான் அவனுக்கு கிடைக்கும். ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப நாம் மாம்சத்தின்படி பிழைத்தா சாவோம், ஆவியினாலே சரீரத்தின் செயலை அழித்தால் பிழைப்போம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் மாம்சத்தின்படி நாம வாழ்ந்து நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருந்தால் நமக்கு ஆக்கினி தான் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கொண்டவர்களாக இருந்தால் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை பாவ இச்சைகளை அழிக்கிறோம். அழித்தால் மட்டுமே நம்மால் பிழைக்க முடியும். ஒவ்வொருவரும் நம்மை நாமே சிந்திப்போம். வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். ஜாக்கிரதையோடு வசனத்தை படித்து கைக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.